இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் தீபம் ஏற்றுவதற்கு, அதாவது இந்துக்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கவில்லை அப்படின்னு இந்த குளிர்கால பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய முருகன் பேசியதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் அமித்ஷா சொல்கிறாரு, தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்த நீதிபதியை இப்போது பணி நீக்கம் செய்வதற்கு இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது தீபம் ஏற்றுவதற்கு தமிழ்நாட்டில் யார் அனுமதிக்கலை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன் பாருங்க, ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் இப்படி பொறுப்பில்லாமல் பேசலாமா? திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தீபம் ஏற்றுவதற்கு யார் அனுமதி மறுத்தார்கள்? தீபம் ஏற்றுதல் என்பது நிகழ்ந்திருக்கா? முருகனுக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை நாளுக்கு அன்றைக்கு தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. எந்த பிரச்சனையாவது இருந்ததா? இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிற இடத்துல அனுமதிக்க முடியாது, அது எந்த வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடே எதிர்த்து நின்னது இல்லையா? அதுதான் நடந்தது. ஆனால் அமித்ஷாவும் முருகன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் பாராளுமன்றத்திற்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கலை, அப்படி அனுமதி கொடுத்தவர்களுக்கு எதிராக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய நீதிபதி, அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருடைய நடவடிக்கை பிரச்சனைக்குரியது, அவரை பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு குடியரசுத் தலைவரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்போ அதில் கதிகலங்கி போயிருக்கிறார் அமித்ஷாவும் மோடியும் ஆர்எஸ்எஸ்காரர்களும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. கடந்த ஒரு 3-4 வாரமாக நீங்கள் பாருங்களேன், நாகராஜன் ஒருத்தன் பிஜேபிக்காரன், அவன் ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறான். என்ன பேசுகிறான்னா, அவன் பாட்டுக்கு என்ன சொல்கிறான்னா, தமிழ்நாட்டில் 142 இந்து கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்தது அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? திமுக ஆட்சியில் ஏதாவது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுடைய மசூதிகளோ அல்லது பள்ளிவாசல்களோ அல்லது சர்ச்சோ இடிக்கப்பட்டிருக்கிறதா, தேவாலயங்களோ இடிக்கப்பட்டிருக்கிறதா, இங்கே கலந்துக்கிட்டு இருக்க திமுக ஆதரவாளர்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளப்பி விடுறான். அப்போ இதை பார்க்கக்கூடிய சாதாரணமான மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒருவேளை இது உண்மையாக இருக்கும்னு ஒருத்தர் நம்பினா கூட அது பிரச்சனை தானாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கேடுகட்ட பொய்யை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டது? எந்த கோயிலும் இடிக்கப்படவில்லை. ஆனால் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நேஷனல் ஹைவே ப்ராஜெக்டுக்காக, தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்காக, அந்த திட்டத்தினுடைய தலைவர் யார்? நிதின் கட்கரி, ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடியவர். பாஜக தான் அதனுடைய தலைமை. அவர்கள் சொன்னதற்கிணங்க தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்காக சில கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. கோர்ட் ஆர்டர் இல்லையா? அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அது ஒரு தேவாலயமாக இருந்தாலும் அது கோர்ட் ஆர்டர் அப்படின்னா அப்படி தான் செய்தாகணும், அதற்கு வேற வழி இல்லை. ஆனால் திட்டமிட்டே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு இடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தோற்றத்தை அவன் உருவாக்குறான். ஆனால் முட்டா பயல்களை நாங்கள் கேட்குறோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில் என்னடா நடந்தது? டெல்லியில் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு அவன் கோடிக்கணக்கில் எங்கேருந்து பணம் சம்பாதிக்கிறான்னு தெரில, அவன் வாங்கின காருக்கெல்லாம் கொண்டு பார்க்கிங் வசதி பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு 1400 ஆண்டு கால பழமையான இந்து கோயில் இடிக்கப்பட்டது. மறக்க முடியுமா? யாராவது மறக்க முடியுமா? 2019 யோகியினுடைய ஆட்சியில் உத்தரப்பிரதேசத்தில் இடிக்கப்பட்ட கோயில்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? கோரக்நாத் பிஜேபியினுடைய மாநகராட்சி, அங்கு கோயிலை இடித்தாங்களா இல்லையா? அதே மாதிரி மோடியினுடைய வாரணாசியில் காசி விஸ்வநாதர் ஆலயத்தினுடைய சில பகுதிகளுடைய விரிவாக்கத்திற்காக அந்த கோயிலுடைய பல பாகங்கள் இடிக்கப்பட்டதா இல்லையா? அந்த பகுதிகளில் சில இடங்கள் இடிக்கப்பட்டதா இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், இங்கே இப்போ தமிழ்நாட்டு விஷயம் பார்லிமெண்ட்லையும் எப்படியெல்லாம் அவங்க பேசுகிறா பாருங்கள். ஒரு பொறுப்போடு பேச வேண்டாமா? தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கலை, தீபம் ஏற்ற அனுமதி கொடுத்தவரை பணி நீக்கம் செய்வதற்கு போராடுறாங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கினால் எவ்வளவு மோசமான 100 வருடமாக இந்த அரசியலை தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதை தமிழ்நாட்டில் பண்ணுறதுக்கு முயற்சியும் போது தமிழ்நாடே அதை எதிர்க்குது. அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவத்தை அயோத்தியில் பண்ண மாதிரி, இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் பண்ண மாதிரி, ஏன் தமிழ்நாட்டிலே பல பள்ளிவாசல்களை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய பட்டியல் இருக்கிறதாக மருதையன் சொல்கிறார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இது மாதிரிலாம் பட்டியலோடு சுற்றிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க அப்படின்னு. ஏன்னா இவனுங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னா
இது மாதிரியான கோயில் இடிப்பு, இது மாதிரியான மதவெறி தூண்டுதல், இதை மட்டும்தான் இவனுங்களால் சர்வைவல் பண்ண முடியும். இவனுங்களை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இது மாதிரியான பித்தலாட்டங்கள், இது மாதிரியான வன்முறைகளில் தொடர்ந்து ஈடுபட்டால் மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ஸால் நிலைத்து நிற்க முடியும். அதனால தான் இவனுங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அதற்கு இப்போ என்னென்னா சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்குது. டெபாசிட்டு கூட இவனுங்க வாங்க மாட்டானுங்க. இந்த வரைக்கும் கூட்டணிக்கே நாக்க தொங்க போட்டுட்டு அலைகிறாங்க இல்லையா? தினகரனே வாடா, அன்புமணி ராமதாஸ் வாடா, பிரேமலதா கொஞ்சம் வாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எந்தெந்த சாதி கட்சி தலைவர் எல்லாமனையும் கூப்பிட்டு வாங்கப்பா எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அலற வேண்டிய ஒரு சூழலில் தமிழ்நாடு பாஜக இருக்கிறது. அமித்ஷா இல்லை, 1000 அமித்ஷாக்கள் இல்லை, 1000 மோடிகள் வந்தாலும் தமிழ்நாட்டில் எதுவுமே ஈடுபடாது. அது எத்தனை வருடங்களுக்கான. ஏன்னா இந்தியாவில் ஆர்எஸ்எஸ்ஸை முடித்து வைப்பது தமிழ்நாடு தான். நீங்கள் எழுதி வச்சுங்க, இன்றைய பாஜகவிற்கு முடிவு கட்டப்போகக்கூடிய முதல் மாநிலம், அதை வேரோடு பிடுங்கி எறியக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டு தான் அதனுடைய துவக்க புள்ளியாக இருக்கும். என்ன பாருங்க, மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழவிருக்கிறது. அந்த அரசியல் மாற்றத்திற்கான முதல் விதை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் பிள்ளைகள் படிக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. ஏன்னா அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு தமிழ்நாட்டில் இப்போ கை வைக்கிறானுங்க. விடுவார்களா தமிழ்நாட்டு மக்கள்? பாருங்களேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு பெரிய தோல்வியை இவர்கள் சந்திக்கப் போகிறார்கள் என்பதை பாருங்கள். தோல்வியில் சாதாரணமான தோல்வியில் அவ்வளோ பெரிய தோல்வி. இவங்க எஸ்ஐஆர்லாம் வச்சு இங்கே ஏதாவது ஒரு கேம் ஆடலாமான்னு பார்க்குறான், ஏதாவது திட்டம் போடலாம்னு பார்க்குறான். இப்போ கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடந்தாங்க. அங்கே மக்களெல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. பாதி பேருக்கு ஓட்டு இல்லை, நிறைய பேருக்கு ஓட்டு இல்லை, அவன் கொதிச்சு போயிருக்கிறான். இப்போ அவனுக்கு அதனால் இங்கே தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் எஸ்ஐஆரில் மிகப்பெரிய பித்தலாட்டம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 10-20 லட்சம் பேரை கொண்டு வந்து இறக்குவான், அது வேறு. இதெல்லாம் ஆனால் கண்கொத்தி பாம்பாக நம்ம எல்லாம் இருக்க போகிறோம். அதெல்லாம் இங்கே பெருசாக எடுபடுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எப்படியாவது இங்கே அப்படி ஒரு வெற்றியை பெற்றால் இது அப்படி நாங்கள் வந்து நேர்மையாக பெற்ற வெற்றின்னு பீகாரில் ஒரு தோற்றத்தை உருவாக்குன மாதிரி இங்கே போடுவதற்கான பல திட்டங்களோடு இருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் தமிழ்நாடு முறியடிக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.